வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் காஞ்சனா 4 மூவியோட ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம ராகவா லாரன்ஸ் இந்த படத்தை வந்துட்டு அவரே தான் வந்துட்டு எல்லாமே ஸ்டோரி லைன் எல்லாமே பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே வந்துட்டு மெயின் லீடாக வந்து பண்ணுறாங்க. அவங்கள தாண்டி இன்னொரு ஹீரோயினும் பண்ணுறாங்க. அது கன்ஃபார்மான்றது தெரியல. பட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ 40% வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ராகவா லாரன்ஸ் அவர்களோட காஞ்சனாவோட எல்லா பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த சம்மரை வந்து டார்கெட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுவார். ஸோ அதனுடைய இதாக தான் இந்த படமும் இருக்க போகுது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சனா 3ல் வந்துட்டு நிறைய ஹீரோயினை வந்து போட்டு ஒரு மாதிரி குழப்பி வச்சிட்டாங்க. பட் இந்த படம் அந்த மாதிரி கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகவா லாரன்ஸ்க்கு காஞ்சனா படம் அப்படின்னா அவருக்கு அது ஒரு பிராண்டட் நேம் மாதிரி இருக்கும். அது இந்த படத்தில் கண்டினியூ ஆகுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்து மேலாம் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம காஞ்சனா 4 மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க? ஸோ பூஜா ஹெக்டே இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மெயின் லீடாக பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ படம் கண்டிப்பாக 2026ஓட சம்மரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.